என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும். வார்த்தை கிருபை பொருந்தணும். மனைவிட்ட பேசினா கூட கிருபை உள்ள வார்த்தைகள் பேசுங்க. புருஷன் கூட கிருபை உள்ள வார்த்தைகள் பேசுங்க. அப்படி பேசுறேன்னு சொல்றவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்க பாப்போம். என்ன அப்ப அவரும் கிருபையில இருந்தாதான் நாங்க அப்படி பேச முடியும். அப்படி சொல்லக்கூடாது. அங்க கிருபை இருக்கோ இல்லையோ, உன் கிருபை அதை ஓவர்டேக் என்ன செய்யணும், பண்ணணும். மனைவிட்ட பேசும்போது கிருபை உள்ள வார்த்தைகளை பேச முடியுமா? அவட்டெல்லாம் அப்படி பேசினா அவ்வளவுதான், நான் தொலைஞ்சே போயிடுவேன் அப்படிம்பீங்க. அப்படி அல்ல. உங்கள் வார்த்தைகள் உப்பால் சாரமேறினதாக இருக்கணும். அடுத்து கிருபை பொருந்தினது. நம்ம ஆளுங்க எல்லாமே சில்லி தான் ஜாஸ்தியா இருக்கு. காரம் காரம் உப்பால் சாரம் ஏறினது இல்ல. அது என்னது? காரம் தான் சாரம் ஏறி போயிருக்கு. பேசினா சிலர்லாம் பேசினா காதை பொத்திக்குவாங்க, புளிக்கும், கெட்டவாத்த பேசுவாங்க. தராதரம் இல்லாம யார பேசுறோம், என்னத்தை பேசுறோம், எப்படி பேசினா இது நல்லதா, திருப்பி நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, கிருபையே வராது. டோட்டல் அவுட் ஆயிடும். ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய